நம்ம இன்னைக்கு ரொம்ப சத்தான சத்து மாவு பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சத்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ படி நீங்க சத்து மாவு வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இந்த பர்ஃபி வந்து பண்ணுங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்து வீடியோக்கு கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த சத்து மாவு பர்ஃபி வந்து குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கலாம், ரொம்பவே ஆரோக்கியமானதா இருக்கும். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ்லாம் கேட்கும்போது இது போல சத்தான சத்து மாவு பர்ஃபி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே சத்தா இருக்கும். ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரியும் ஆச்சு, அதே மாதிரி சத்தான ரெசிபி நம்ம வந்து கொடுத்த மாதிரியும் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் மாவு ஜலிக்கிற சன்னி வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு சத்து மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் சத்து மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எடுத்துக்கோங்க. இந்த சத்து மாவை நல்லா ஜலிச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற சத்து மாவு ஆல்ரெடி ஃபைன் பவுடராக இருந்ததுன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது கூடவே அரை கப் அளவு நெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. சத்து மாவோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. நம்ம சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணும்போதே வறுத்து தான் செஞ்சுருப்போம், இருந்தாலும் கூட இந்த ஸ்டேஜில் நல்லா வறுத்துருங்க. நெய்யில் வறுக்கும்போது அதனுடைய மணமும் நல்லா இருக்கும், அதே மாதிரி முழுமையாக குக் ஆகிருக்கும். இப்போ இதில் ஜலிச்சு எடுத்த கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் கடலை மாவு சேர்த்தா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கடலை மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் ஒரு அரை கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. மொத்தமாக நம்ம 1.5 கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கோம். ஸ்டார்டிங்லேயே எல்லா கடலை மாவையும் சேர்த்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அரை கப் சேர்த்துட்டு இது போல் கலந்துக்கோங்க. கட்டிகள் ஏதாவது இருந்ததுன்னா நல்லா இது போல் மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. இப்போ பார்க்குறதுக்கு நல்லா கெட்டியாக இருக்குல்ல, இதோட கன்சிஸ்டன்சி நல்லா தண்ணியாக வரும், அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம நெய் சேர்த்துருக்கோம். நெய்யில் வந்து கடலை மாவு சத்து மாவு ரெண்டும் நல்லா வறுபட்டுட்டு லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வரும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவு லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா நுணுக்கிட்டு அளந்துக்கோங்க. எந்த கப்பில் சத்து மாவு கடலை மாவில் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் வெல்லமும் அளந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நயமான வெல்லம்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெல்லம் முழுமையாக கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வெல்லம் கரைய கரைய இந்த மிக்சர் நல்லா திக்காகும். வெல்லம் சேர்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த கடலை மாவு சத்து மாவுலாம் நல்லா வேக வச்சிடணும். ஏன்னா வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இது சட்டுன்னு கெட்டியாகும். நீங்கள் ஆரம்பத்திலேயே, அதாவது இந்த ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரே இல்லைன்னா பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு வச்சுருங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கலக்கும்போது இது வந்து சீக்கிரமாகவே திக்காகும். திக்கான உடனேவே நம்ம பிளேட்டுக்கோ ட்ரேக்கோ மாற்றிடணும், இல்லைன்னா இது வந்து டக்குன்னு இறுகிட்டு கட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த கன்சிஸ்டன்சி ரீச் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்துட்டே இருங்க. வெல்லம் வந்து முழுமையாக எல்லா மாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம இதை ட்ரேக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதில்ல, கடாயிலிருந்து நல்லா உருண்டு திரண்டு வருது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ட்ரேக்கு மாற்றிடலாம். ட்ரேயில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி வச்சுருங்க. அதில் வந்து இது போல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி இல்லைன்னா ஸ்பேச்சுலா வச்சுட்டு நல்லா இதை லெவல் படுத்திக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வேகமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக பண்ணிக்கோங்க. நல்லா சமப்படுத்தினதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸு சேர்த்துருங்க. நான் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லேசாக இது போல் டேப் பண்ணிக்கோங்க.
இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். 10 நிமிஷத்துலேயே இது நல்லா செட் ஆகிரும். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பர்ஃபி நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ வந்து பீஸாக கட் பண்ணிடுங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரொம்ப சூடாக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் இது போல் கட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுருங்க. இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் ஆனால் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் இந்த சத்தான சத்து மாவு பர்ஃபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சத்து மாவு வேணான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை வந்து டீமோல்டு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்துலேயே நல்லா செட் ஆகி இருக்குல்ல. இந்த செட்டான ட்ரேவை ஒரு பிளேட்டில் கவுத்திட்டு லேசாக டேப் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாக இது வந்து அன்மோல்ட் ஆகி வந்துடும். இப்போ இதை நம்ம வந்து எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்தது. நம்ம இதில் சுகருக்கு பதிலாக வெல்லம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட பயம் இல்லாமல் தாராளமாக கொடுக்கலாம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுன்றதுனால எப்போ தேவையோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு டைம் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம சத்து மாவு வெல்லம்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ ஹார்டாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சத்து மாவு பர்ஃபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.